அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதலாவதா நம்மளுடைய குத்து விளக்கு ஏற்றி இந்த ஒரு அருமையான அறிமுக விழாவை வந்து நம்ம தொடங்கலாம். ரிக்வெஸ்டாக நம்ம ஃபேர்ஃபீல்ட் வழங்கும் வாகையினுடைய அறிமுக விழா எல்லாரும் சேர்ந்து நல்ல பலமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. திருமதி ஹேமமாலினி சந்திரசேகர் அவர்களை அன்போடு முன்னழைக்கிறோம். திரு மயில்சாமி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக முன்னழைக்கிறோம். திருமதி கௌசல்யா தங்கராஜ் அவர்களை அழைக்கிறோம். கொஞ்சம் இங்க பாருங்க மேடம், மேடம் அப்படி இங்க பாருங்க மேடம். மேடம் 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 அப்படியே இங்க பாருங்க மேடம். மேடம் திரு முத்துக்குமார் சார் அவர்களை அன்போடு முன்னழைக்கிறோம். ஷால் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன் சார். இந்த விழாவிலே பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபத்தை பெருமைமிகு மண்டபமாய் மாற்றி நல்லறம் செய்திட்ட பண்பாளர், கோவி மக்களின் தேவை கருதி சேவையாற்றி வரும் வெற்றியாளர் பாசமிகு அண்ணன் SP அன்பரசன் அவர்களை இங்கு வருகை தந்தமைக்கு நன்றி கூறி வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். பாண்டியன் ஸ்டோரின் பாசமிகு அண்ணி, குக் வித் கோமாளியின் குலமகள், தொலைக்காட்சி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து அவர்களின் இல்லங்களில் ஒருவராய் வாழ்ந்து வரும் திருமதி சுஜிதா அவர்களை வருக வருக என உள்ளன்போடு வரவேற்கிறேன். நோக்கமாகும் எங்களுடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஃபேர்ஃபீல்ட் அனிச்சம் மற்றும் ஃபேர்ஃபீல்ட் மகிழம் ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் சாலையில் வீடுகள் மற்றும் வீட்டு மனைகள் விற்பனை செய்து வருகிறது. எங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் நரசிம்மநாயக்கம்பாளையத்தில் புதிய தனி வீடுகளுடன் அடுத்த ஆண்டு துவங்க உள்ளது. மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு வழங்கி வரும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் சமர்ப்பித்து வரவேற்பையும் நல்கிறேன். நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 5 4 3 2 1ல இருந்து போலாம். நம்மளுடைய இந்த அருமையான ஃபேர்ஃபீல்ட் பிரீமியம் வீட்டு மனைகள் அறிமுக விழா, அருமையான இந்த வாகை வந்து பொற்கரங்களால் நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். கம் ஆன் 5 4 சத்தமா 3 2 1. சோ நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி block of வாகை project by Fairfield. சார் சேம் இங்க பாருங்க சார் அப்படியே சார் இங்க ஃபேர்ஃபீல்ட் நிறுவனத்தின் முத்துக்குமார் ராஜ் அவர்கள் மிகவும் அழகான இந்த வீட்டுமனை, அதுவும் மிகவும் அழகான பெயர் வாகை என்கின்ற பெயரில் நம் கோவை மாநகராட்சியில் கோயம்புத்தூர் சிட்டிலேயே வந்து சிட்டிக்குள்ளேயே ஒரு அழகான கிராமம் தான் தெலுங்குபாளையம். இங்கே எல்லா பில்டிங்ஸாகவே இருக்கும். பட் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே ஒரு கிராமம்னா ரொம்ப வருஷம் இருக்கிற ஒரு அழகான கிராமம் தெலுங்குபாளையம். இந்த தெலுங்குபாளையத்தில் வந்து ஒரு அழகான வீட்டுமனையாக இவங்க தெரிவித்தாங்க. இந்த விழாவிற்கு மிகவும் ராசியானவங்க அதை சுஜிதா அவர்களுக்கு கேட்டு வாங்கிக்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், பத்திரிகையாளர்கள், ரோட்டரி சங்கத்தினர், அனைத்து நண்பர்களுக்கும் வரவேற்று வாழ்த்துகின்றோம். இந்த வீட்டு மனையில் வந்து நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க வந்து எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா செல்வமும் பெற்று சிறுதும் சிறுப்போடு வாழ
மனதாக வாழ்த்துக்கிட்டோம். அதே போல் வந்து நம்ம முத்துக்குமார் டீம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு தரமான பில்டிங்ஸ் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தரமான சேவை எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா முத்துக்குமார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க சிறப்பாக வந்து ரொம்ப வருஷமாக ஏவிபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை வந்து ரொம்ப திறம்பட அவர் தான் நடத்திட்டு வந்தார். ஸோ ஒரு ஸ்கூலை ரொம்ப அழகாக நடத்திட்டு வந்தவங்க. இது வீட்டு மொழி அதே போல் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடத்துவாங்க. இதில் நீங்கள் எல்லோரும் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஃபேர்ஃபீல்ட் நிறுவனத்திடம் வீட்டு மனைகள் வாங்கி வீடு கட்டி நீங்கள் எல்லா வசதிகளும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ நல்லாக வாழ்ந்துட்டோம். மேலும் ஃபேர்வெல் நிறுவனம் இந்த ஒரு லான்ச் ஒன்று இருக்காமல் தொடர்ந்து அவர்கள் பல லான்ச் பயன்பெற செய்து மேலும் அந்த நிறுவனம் சிறந்திறப்புடன் வளர வேண்டும். ஒரு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். பசங்களுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கறது இதெல்லாம் நானும் பண்ணுறது தான். ஸோ சண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சண்டே அமைச்சது நம்ம ஃபேர்ஃபீல்ட் நிறுவனம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. முத்துக்குமார் சார் அண்ட் தங்கராஜ் சார் நன்றி. வீடு மனை அப்படிங்கிறது மாதிரி எல்லாருடைய கனவு தான், எனக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் எஸ்பி அன்பரசன் சாரோட சேர்ந்து ஒரு மனை லான்ச்சுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். என்னை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இங்கே இருக்கும் அனைவருக்கும் அழகிய சண்டே அண்ட் ஹாப்பி சண்டே. எனக்கு வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு சில வார்த்தைகள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லான்ச் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய எதிர்காலம், அப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய மனை வீடு வாங்குறது குடி போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கனவு தான். நானும் அதே மாதிரி தான் சென்னையில் ஒரு காலகட்டத்தில் சென்னை சிட்டினா கொடம்பாக்கம் இந்த பக்கம் சாலி கிராமம் வலசரவாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியே கிடையாது. அங்கே இடம் வாங்குறதுக்கு அப்போ நாங்கள் ரொம்ப யோசித்தோம் எங்கள் அம்மாலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிட்டியாக மாறிடுச்சு. இப்போது போரூர் தாண்டி குன்றத்தூர் கிட்ட இடம் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம். அது அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த நிமிஷம் நம்ம எடுக்காத சில முடிவுகள் வந்து அப்புறமா யோசிக்கும் போது வாங்கியிருந்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கும் நிறைய அனுபவம் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. அந்த ரோடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் இங்கே நான் வாங்கும்போது 5000 ரூபா சொன்னாங்க, இப்போ பாரு 5 கோடி சொல்கிறாங்க, அம்மா இதை மட்டும் சொல்லாத அப்படின்னு. இந்த அனுபவம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்குது. அதுலேயே நல்ல இடத்த நம்ம விற்றுருப்போம் ஏதோ ஒரு சின்ன அவசரத்துக்கு. இப்போ அந்த இடம் வந்து அதிக விலையில கேட்கும்போது இது இருந்திருந்தா அப்படின்னு பேசுவோம். ஸோ எப்போவுமே ரைட் மொமெண்ட் நம்ம வாங்கணும்னு நினச்ச நல்ல இடத்துல கண்டிப்பாக வாங்கிடணும். இன்னைக்கு அந்த நிமிஷம் தான் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடு வாங்க மனை வாங்க வந்த அனைவருக்கும். ஏன்னா தெலுங்குபாளையம் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஊர் மட்டும் இல்லை, சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு நான் சைட்டை நிறைய லான்ச் பண்ணதுனால சொல்கிறேன். சைட் லான்ச் பண்ண போகும்போதே பார்த்தீங்கன்னா மிக அருகாமைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் சேர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த உக்கடத்துலேருந்து 5 நிமிஷத்தில் வந்துட்டோம். ஈச்சனாரி தான் நான் இருக்கேன், என்னுடைய வீடு ஈச்சனாரியில் தான். கோயம்புத்தூர் பொண்ணு தான் நான், கோயம்புத்தூர் வீட்டு மருமகள் தான் நான். ஸோ அதனால் ஈச்சனாரியிலேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு 25 நிமிஷம் கூட ஆகலை. ஸோ நம்ம ஈச்சனாரியே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டியே கிடையாது, அப்படி தான் இருந்தது. எங்கள் மாமனார் வாங்கும் போதே என் வீட்டுக்காரர் சொன்னார் 500 1000 தான் அப்படி தான் இருந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கு கதைகள். ஸோ தெலுங்குபாளையம்ல இப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு நல்ல நிறுவனத்தில் வாங்குறதுல என்ன ஒரு திருப்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இடத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணத்தை போட்டு வாங்குவோம். அதில் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் எதுவுமே கொடுக்காது, அது அவ்வளோ பெரிய மன உளைச்சல் கொடுக்கும். ஸோ கிளியர் டைட்டில் பேரண்ட் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிளியராக இருந்து ஒரு பேங்க் அப்ரூவலான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கும்போது நிம்மதியாக நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ வீடு கட்டிக்கலாம். அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஆக்சுவலி நல்ல கைத்தட்டல் கொடுத்தா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம்.
ரெடி தான்